இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. சக்தி, என்னங்கம்மா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கற்பகத்திட்ட நீ கொஞ்சம் அனுசரணையா போலாமல்ல சாமி. அவ என்னென்னமோ சொல்றா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு சாமி. என்ன சொல்றாங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு சக்தி. பிரச்சனைய வளர்த்துக்காத. வாழ வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கண்ணை கசக்கிட்டு இருந்தா அது நல்லதுக்கு இல்ல கண்ணு. நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலீங்களே. நான் உண்டு என்ற பாடு உண்டு தானே இருக்கேன். அதத்தான் தப்புன்னு சொல்றேன். உண்ட பொண்டாட்டி கூட பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தா அவளால இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? அவளால இந்த வீட்டுல இருக்க முடியலனா அவ ஆத்தா வீட்டுக்கு போக சொல்லுங்க. அந்த முடிவுல தான் அவளும் இருக்கா. உன்ற அப்பத்தா நேத்து நல்ல வார்த்தை சொல்லி இருக்காங்க. அதுக்கு அவ கோர்ட்டுக்கு போவேன், உங்க எல்லாத்தையும் கூண்டுல நிறுத்துவேன்னு சொல்லி இருக்கா. இத்தனை வருஷமா ஊருக்குள்ள தலை நிமிந்து வாழ்ந்த குடும்பம் கோர்ட்டு கேஸ்ன்னு போனா ஊர் சரங்க மத்தியில தலை நிமிந்து நடக்க முடியுமா சாமி? இதெல்லாம் நமக்கு தேவைதானா? உன்ற புடிவாத்தை விட்டு இனிமேலாவது அவ கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாருப்பா. அவ என்ன நம்மள மிரட்டி பாக்குறாளா? இத்தனை நாள நானும் பொறுமையா இருந்தேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. எங்க அவ? ஏய் டேய் சத்தி, டேய் சத்தி, சத்தி, சத்தி நில்லுடா. டேய் 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 சொன்னா கேளுடா. இது எனக்கு அவளுக்கு உண்டான விஷயம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏய் எங்கடி இருக்க? ஏய் என்ற பாட்டி கிட்ட என்ன சொன்ன? என்ன சொல்லணுமோ அதை தான் சொன்னேன். என்னையும் என்ற குடும்பத்தையும் கோர்ட்ல நிக்க வைக்கிறேன்னு சொன்னியாமே. அவசியம்னா அதையும் செய்வேன். ஏய் என்ன ஏத்தடி உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல கூட காலடி எடுத்து வைக்காத குடும்பம் என்ற குடும்பம். நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா உன்னை உயிரோட விட்டுருவானா? கொன்று வேண்டி உன்னை கொன்றுவேன். ஏடா நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? அவகிட்ட சமாதானமா பேசி சந்தோஷமா தான்டா இருக்க சொன்னேன். ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிற? அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? என் கூட தொடர்ந்து வாழணும்ன்ற எண்ணம் இருந்தா நம்ம குடும்பத்தை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன்னு சொல்லுவாளா இவ? இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இந்த வீட்ல இருந்துட்டு இருக்கா? இஷ்டம் இல்லனா இந்த வீட்ல இருக்க வேணாம். அவ ஆத்தா வீட்டுக்கு போக சொல்லுங்க. நான் போகத்தான் போறேன். ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போடி. என்ன இப்படி அடிச்சே கொல்றீங்களே? அடிக்க சொல்லி பையனை தூண்டி விட்டுட்டு இப்போ நல்லா நடிக்கிறீங்களே. நான் அப்படி சொல்லுவேன் கண்ணே. உங்க சந்தோஷமா தான் வாழ சொன்னேன். நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னது இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும்? அந்த கிழவி வத்தி வச்சிட்டாளா? புருஷன் கொடுமை, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, இப்படி எல்லா கொடுமையும் நான் அனுபவிச்சிட்டேன். உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஏய் போடி போ. போலீஸ் ஸ்டேஷன் போ, கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ. அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. என் மேல சந்தேகப்பட்டு சண்டை போட்டு போன இல்ல, அதுல ஏதாவது அர்த்தம் இருந்துச்சேடி? நான் தப்பே பண்ணல நிரூபிச்சு காட்டல. ஊட்டு மானத்தை காப்பாத்துறதாண்டி பொம்பளை. மானத்தை காத்துல பறக்க விடுறவளுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லாதது அது ஒண்ணுதான். அதையும் சொல்லி என்ன நல்லா கலங்கப்படுத்திருங்க. கிளிய வளர்த்து குரங்கு கையில எல்லாம் கொடுத்துட்டாங்க. டேய் ஆரடி குரங்கு. டேய் நான் உன் அம்மா சொல்றேன்டா. இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போடா. பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறவன் என் புள்ளையா இருந்தாலே நான் ஒத்துக்க மாட்டேன்டா. போடா. உன்ட கோவம் தீரணும்னா போய் ஆட்லயே குளத்திலே போய் முங்கிட்டு வா. ஏன் போ சொல்றீங்க? என்ன நல்லா அடிக்க சொல்லுங்க. அவர் வீரத்தை என்று கிட்ட காட்டட்டும்.
ஆனா ஒண்ணு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். நான் ஒண்ணு தெருவுல இருந்து வந்தவில்லை. என்ன அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் விட மாட்டேன். ஏய் என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? நான் சொல்றத கேளுடா. அம்மா மேல சத்தியமா நீ இங்க இருந்து போடா. போடா. சொல்லி வைங்க. இல்ல கொன்னுடுவா அவள. கண்ணு, குடும்பத்துல ஒருத்தர் கோவம் வந்தா ஒருத்தர் அடங்கி போகல. அப்பதான் பிரச்சனை கம்மியாகும்மா. நீ இப்படி அடங்க மாட்டேங்கிறியே. என்ற வீட்ல நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? என்ற அப்பனும் அத்தாலும் ஒரு அதட்டு கூட அதட்டுனது கிடையாது. மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போறாரு. சோறு போட்டு தானே வளர்த்தீங்க, இல்ல புண்ணாக்கு போட்டு வளர்த்தீங்களா? இந்த வீட்ல எனக்கு நீ என்ன கேரண்டி இருக்கு? சொல்லுங்க இப்படி எல்லாம். ஐயோ. கண்ணு, கண்ணு, கதவை திற. ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. குடும்பம் இப்படி சீரழிச்சு போகுது. கடவுளே. அன்னைக்கிளி அழுவாத, மைஸ் வந்துருவாரு. சொல்லு மல்லி. ஏனுங்க மயச தேடி போனீங்க, கிடைச்சிட்டாருங்களா? தேடிக்கிட்டு தானே இருக்கேன். பையன் கிடைச்சா கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? அன்னைக்கிளி ரொம்ப பயந்து போயிருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நான் சந்தேகப்பட்டது சரியா இருந்தா இந்நேரம் அந்த பையன் பஸ்ஸுக்கு ஏறி ஊரை விட்டு போயிருப்பான். கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், கிடைக்கலையே. அவனா வருவானுதான் இந்த பொண்ணு காத்துக்கிட்டு கிடக்கா. நேரமாக ஆக சந்தேகமாவே இருக்குதுங்க. எப்படியாவது நீங்க வரும்போது அவனை கூட்டிட்டு வந்துருங்க. அக்யூஸ்டா இருந்தாலும் போட்டோ காட்டி தேடலாம். இவன போட்டோ என்ற கையில இல்லையா? என்ற கண்ணில் பட்டா மட்டும் தான் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அந்த பொண்ணுகிட்ட சமாதானம் சொல்லுவே. உங்க அம்மாவை அவகிட்ட பேச விடாத. உங்க அம்மாக்கு அந்த பையனையும் பொண்ணையும் கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. அதை நான் பாத்துக்கிறேனுங்க. நானும் தேடிட்டு வரேன். என்ன? சரிங்க. சரி. அக்கா, என்னக்காச்சு? மகேஷ் கிடைச்சிட்டாரா? இன்னும் கிடைக்கலையாமா? ஆனா கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ தைரியமா இரு. அவளை காணாம போய் முழுசா ஒரு நாள் ஆச்சுக்கா. எப்படிக்கா தைரியமா இருக்க முடியும்? என்ற மனசுக்குள்ள வேற மாதிரி சந்தேகமா இருக்குதுக்கா. அவளை காணாம போய் முழுசா ஒரு நாள் ஆச்சுக்கா. எப்படிக்கா தைரியமா இருக்க முடியும்? என்ற மனசுக்குள்ள வேற மாதிரி சந்தேகமா இருக்குதுக்கா. ஆமா, உனக்கு என்ன தோணுது? ஊர்ல இருந்து எங்க ஆளுங்க யாராவது வந்திருப்பாங்களோன்னு தோணுதுக்கா. மாலை வாங்க போன இடத்துல ஒருவேளை அவங்க கண்ணுல பட்டிருக்குமோ என்னமோன்னு தெரியலையேக்கா. அவங்க கண்ணப்பட்ட என்ன பண்ணிட்டு போறாங்க? அக்கா, அவங்க கொலைகார பாவிங்கக்கா. இவ இறக்க பார்க்காம வெட்டி போட்டுருவாங்கக்கா. காலாகாலமா காதலிக்கிறவங்க வெட்டுறதும் உசுரோட கொளுத்துறதும் சமாதி கட்டுறதுமாவே இருக்கானுங்க. எப்படியோ பொழைச்சு போட்டுமேனு விடாம ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றானுங்கன்னு தெரியல, பாவிங்க. ஆனா மயசுக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காதுன்னு என்ற மனசு சொல்லுது அன்னைக்கிளி. எந்த சிக்கல் இல்லாம இருந்திருந்தா என்ன தேடி வந்திருக்கும்க்கா. ஏதாச்சும் சிக்கல் வந்திருக்கணும். ஆராய்ச்சி ஏதாச்சும் பண்ணிட்டாங்களோ என்னமோ. அப்படி ஏதாச்சும் நான் உசுரோடே இருக்க மாட்டேங்க்கா. நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு தூரம் காதலிச்சவனை விட்டுட்டு நான் இன்னொருத்தன் கூட வாழ முடியுமாக்கா? காதலிச்சவன் ஒருத்தன், கட்டிக்கிறவன் ஒருத்தனா? அது அசிங்கமா இல்லையாக்கா? ஒருத்தங்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இன்னொருத்தங்கிட்ட எப்படிக்கா சிரிக்கிறது? அப்புறம் காதலுக்கு என்னக்கா மரியாதை இருக்கு? மனசார வாழலனா
சொல்லுங்கக்கா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? காதல் கை கூடாம வாழ்க்கை மாறி போச்சுன்னா அது நரகம்தான். பசிக்கு வாழ்றோமோ ருசிக்கு வாழ்றோமோ சொல்லுக்கா, எதுக்கு வாழணும்? ஏன்க்கா பேசாம இருக்கீங்க? நான் நினைக்கிறது தப்புங்களா? ஊரு உறவு சொத்து பத்து எதுவுமே வேண்டான்னு மகேஷ் கூட புறப்பட்டு வந்துட்டேன். அவன் கூட வாழ்ந்தா வாழ்வேன், இல்லைன்னா செத்துருவேன்க்கா. ஏனுங்கம்மா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நீ கேட்கலையே. இப்ப நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. என்னங்கம்மா சொல்றீங்க? இப்ப என்ன ஆகி போச்சு? கற்பகத்துக்கு கரு கலைஞ்சு போச்சுடா. நீ அடிச்சதுல அவ வயித்துல அடிபட்டுருச்சுடா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்களா? அவ யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிறா. கற்பகம், என்னை மன்னிச்சிடு. தப்பு என்ற மேலதான். அம்மா சொன்னாங்க. விஷயம் தெரிஞ்சதோ எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஏன் காலையில இருந்து சாப்பிடலையா நீ? சரி வா சாப்பிடலாம். வேண்டாம். டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோம் வா. வேணாம், சாவு வந்தா நான் இப்படியே சாவுறேன். நான் அடிச்சது தப்புதான். நீயும் கோபப்படுற மாதிரி பேசிட்டு இருந்த. அதான் இப்படி கருக்கலைன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி விடு, எல்லாம் விதி. இந்த குழந்தை வேணான்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல. நீங்க பண்ண தப்புக்கு கடவுளை எங்க இழுக்கிறீங்க? பொட்டச்சியை அடிச்சா தானே ஆம்பளைன்னு நிரூபணமாகும். ஆசையா இருக்கும் போது அனுப்பிங்க, கோவம் வரும் போது அடிப்பீங்க. இதுக்கெல்லாம் அனுசரிச்சு போனா பொம்பளை கொலை விளக்கு, இல்லனா பேய் பிசாசு ராட்சசி குடிய கெடுக்க வந்தவ. அப்படித்தானே? ஏய், குடும்பத்தோட கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வைக்கிறேன்னு சொன்ன. அதான் ஆதகத்துல உன்னை அடிச்சிட்டேன். அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கலையே. வயித்துல இருக்க என்ற புள்ளைய என் புருஷன் அடிச்சு கொன்னுட்டாருன்னு இன்னொரு கம்ப்ளைண்ட்டையும் சேர்த்து கொடுப்பேன். நீங்க அடிச்சு என்ற கரு கலைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் சாகர வரைக்கும் என்ற மனசுல இருக்கும் இல்லையா? எத்தனையோ சம்பவங்களை மறக்க முடியும், இப்படி ஒரு சம்பவத்தை மறக்க முடியுமா? பேர் சொல்ல ஒரு புள்ள இல்லைன்னு சொல்லி நீங்களும் மறக்க முடியுமா? ஏனுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நீ எத்தனையோ ஆசைங்க கற்பனைங்க இருந்துச்சுங்க. எனக்கு புருஷனா வரவன் என்ன காதலிக்கணும், என்ன மட்டுமே காதலிக்கணும், முரடனா இருக்கக்கூடாது, மோசக்காரனா இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அடிக்க கூடாது, எப்போ சிரிச்சு சிரிச்சு என்னையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா இருக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சுதாங்க நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். எதிர்பார்த்ததெல்லாம் இல்லைங்க போது ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. வயிற்றுல கரு உண்டானதும் ஒரு ஆண் வாரிசு உங்க பரம்பரைக்கு சுமக்கிறமேனு நான் சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷமும் போச்சு. ஊர் பார்வைக்கு நான் பொண்டாட்டியாவும்
வீட்டுக்கு வேலைக்காரியாவும் வாழவா நான் இந்த ஜென்மம் எடுத்தேன். வயிற்றுக்கு சோறும் கட்டிக்கு துணியும் தூங்கறக்கு ஒரு இடமும் என் வயசு பொண்ணுங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்குங்க. ஆனா என்னை இதயத்துல வச்சு நேசிக்க ஒரு இதயம் வேண்டாமா? இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு இதயம் எனக்குன்னு இல்லாம போயிடுச்சே அப்படிங்கிறதாங்க என்னோட வருத்தம். எதுக்கு எடுத்தாலும் பொம்பளைங்க அடங்கி போகணும் அடக்கமா இருக்கணும்னு உங்க வீட்டுல சொல்றாங்களே, அன்புன்னு ஒண்ணு கிடைச்சா இதெல்லாம் தானா கிடைக்குங்க. அடக்கி ஆள்ற இடத்துல அடங்கி போற பொண்ணுங்களை இனிமே தேடினா கூட கிடைக்க மாட்டாங்கன்னு உங்க குடும்பத்துக்கு எடுத்து சொல்லுங்க. எனக்கு நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அடங்கி போற பொண்ணுங்களை இனிமே தேடினா கூட கிடைக்க மாட்டாங்கன்னு உங்க குடும்பத்துக்கு எடுத்து சொல்லுங்க. எனக்கு நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கருவிழந்த வயிற்றிலிருந்து கருவி சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கும் புரிய வைப்பேன், உங்க குடும்பத்துக்கும் புரிய வைப்பேன். பாத்துருவோம் இந்த கற்பகமா இல்ல சக்தி வேளான்னு. கற்பகம், ஏய் அழுவாதம்மா எம்மாடி. சொன்னா கேளுங்கன்னு, ஆஸ்பத்திரிக்கு போய் உடம்ப டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரலாம் வாசாமி. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா மட்டும் என் வயித்துல கலைஞ்சு போன குழந்தைய உயிரோட கொடுத்துருவாங்களா? உடம்பு சுத்தமாகணும்னா இந்த கஷாயத்தை குடிமா, அப்புறம் ஜன்னி வந்துட போகுது. வரட்டும், ஜன்னி வந்து என் உயிர் போகட்டும், அப்போ உங்க எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்கும்ல. தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க, எங்க அம்மாவை நான் வர சொல்லியிருக்கேன். வந்ததும் நான் என்ற வீட்டுக்கே போயிடுறேன். கண்ணு, வீட்டை விட்டு போனா பிரச்சனை பெருசாயிடும். இப்பவே குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம போயிடுச்சு. சமாதானமா போய்க்கலாங்கன்னு. சமாதானங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்ற உசுரை காப்பாத்திக்க வந்து நான் போறேன். அம்மா, அழுவாத கண்ணா, நீ அழுவாத. கொலகார பாவீங்களா, உங்க கொடுமைக்கெல்லாம் அளவே இல்லையா? தலையில தூக்கி வச்சு பாத்துக்க வேண்டிய இந்த குழந்தைய தரையில போட்டு மிதிச்சிருக்கீங்க. எங்க அந்த பண்ணையார்? எவன் பண்ணையார்? வெளியில வாயா. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம். வெளிய இருந்து ஏன் கத்திட்டு இருக்க? வா உள்ள. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ணி போட்டு உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு யோகிதை வேற இருக்காக்கும். இங்க யாருக்கும் யோகியதை ஒண்ணு கெட்டு போகல. வீட்டுக்கு வந்தவா வீட்டுக்குள்ள கூட வராம வாசல நின்னு பேசிட்டு இருக்கியே, இந்த யோகியதை மட்டும் சொல்லிக்கிற மாதிரி அவ இருக்கு. ஒன்ற வீட்டுல எந்த மனுஷன் காலடி எடுத்து வைப்பா? அப்புறம் என்ற கால நான் எங்க கொண்டு போய் கழுவுறதா? கங்கையில கொண்டு போய் கழுவினாலும் உங்க வீட்டு பாவம் தொலையாது. எங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணும்னு 1000 தடவை என்ற வீட்டுக்கு வந்தவ தானே நீ. அத மறந்து போட்டு பேசாத. வந்தேன்.
ஆனா நீங்க இப்படிப்பட்ட மனுஷங்கன்னு எனக்கு அன்னைக்கு தெரியாம போச்சே. கடைசியில ஒன்ற வீட்டு பிள்ளைக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்காம நீங்க தானே என்ற வீட்டு படியேறி வந்து நின்னீங்க. நிமிந்து நின்னு பேசினதால குனிஞ்சு நிக்கும் போது நான் தான் ரோசனை பண்ணாம விட்டுட்டேன். இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கழுவி என்ன பேசுற ஏது பேசுறன்னு உனக்கு எதுவுமே தெரியாதாக்கும். என்ற பொண்ண ஒன்ற பேரம் அடிச்சு உதச்சு அவளோட கர்ப்பம் கலையறதுக்கே காரணமா இருந்திருக்கிற நீ என்ன எதுக்கு பேசுறன்னு கேக்குறியா? என்னோட பெத்த வயிறு பத்துக்கிட்டு ஏறியுது. பேசுவேன், எல்லாத்தையும் பேசுவேன். ஒரு பேரம் பிறக்கணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல. ஒரு சிசுவை கொன்னு போட்டு என்ற முன்னாடி நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேணும்னு யாராவது அடிப்பாங்களா? ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என்னது தெரியாம நடந்து போச்சுங்களா? ஆறுகிட்ட காது குத்துறீங்க. நீங்களும் புள்ள பெத்தவளுங்க தானே? மிருகத்தனமா என்ற பொண்ண உங்க புள்ள அடிச்சு போட்டிருக்கா. என்ற பொண்ணு பார்த்து பாத்தீங்களா? ஒரு சோறு ஒரு கறின்னு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன் நாக்கம். ஐயோ, அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் கிட. இப்படி பாக்குறப்ப பெத்த வயிறு பத்துக்கிட்டு எறியாம என்ன செய்யும் சொல்லுங்க? என்ற மவன் உன்ற மவளை அடிச்சது தப்புதான். நாங்க அதை யாரும் சரின்னு சொல்லல. ஆனா என்ற குடும்பத்தையே கோர்ட்டுக்கு வர வச்சு கூண்டுல ஏத்துவான்னு உன்ற மவ சொல்லியிருக்கா. என்ற குடும்பம் அவளை என்ன பண்ணிச்சு? புருஷன் முண்டாடி சண்டைய வீதி கொண்டு வந்தது உன்ற மவதான். அது நல்லது இல்லைன்னு சொல்லி போட்டு கிளம்புற வழியை பாரு. என்னதா கிளம்புறதா? என்ற பொண்ணு வவுத்துல இருந்த உசுறு அநியாயமா கொன்னு போட்ட ஒன்ற குடும்பத்தை சும்மா விட்டு அப்படியே கிளம்பிடுவேனா? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நான் அவனு ஏசுநாதர் இல்ல, அம்பராம்பாளையம் பரமேஸ்வரி.